ஹாய்! இன்றைக்கி வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? 1½ கப் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தோசைக்கல் வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு அடை மாதிரி நல்லா திக்காக தட்டி எடுத்துக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது மாதிரி வேக வச்சு நான் 3 அடையாக தட்டி வச்சுருக்கேன். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடை நல்லா ஆறுனதும் கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 2 பிரிஞ்சி இலை, 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஸ்டார் அனைஸ், 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டு பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலர்னதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம உதிர்த்து வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டு நல்லா கலரி விட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் தூவிக்கோங்க. இப்போது சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வடகறியை இட்லி, தோசை, பூரி இது கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.